அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம பூமி யூடியூப் சேனலுங்க. ஈரோடு மாவட்டம் அந்தியூர் வட்டம். அந்தியூர்லேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் வரணுங்க. இந்த பூமிக்கு ஒரு 5 ஏக்கராவுக்கு பார்க்கறதுக்கு வந்திருக்குங்க. இப்போ நம்ம இந்த தடம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்லாங்க. இந்த தடம் நம்மளுக்கு 2 காட்டுக்காரருக்கு மட்டும் பார்த்தீங்க. இந்த பக்கத்து காட்டுக்காரருக்கும் வாழை காட்டுக்காரருக்கும், இந்த பக்கத்தை வெறும் நிலம் காலி நிலம் இருக்குதுலாங்க, இந்த காட்டுக்காரருக்கு சரி பார்த்தீங்கன்னு பாருங்களேன். இந்த தடம், இந்த மண் தடம் அந்த மெயின் ரோட்லேருந்து அந்தியூர்லேருந்து 5 கிலோமீட்டர் வந்ததும் கட் ரோட்டில் ஒரு 1/4 கிலோமீட்டர் வரணுங்க இந்த மண் தடத்தில். ஆனால் இந்த ரோட்டு வரைக்குமே நம்மளுக்கு பாத்தி உண்டுங்கன்னு பாருங்களேன் இந்த மண் தடம். இப்போ இந்த 5 ஏக்கரா பார்த்தீங்கன்னா இந்த தடத்துலேருந்து தண்ணி பாருங்களேன். இந்த தடப்பு காட்டுக்குலாங்க, அதிலிருந்து அப்படியே ஒரு கரும்பு காட்டு ஒழுக்கத்துக்குங்க. அந்த முன்னாடி கரும்பு காடு இருக்குதுலாங்க, அந்த கரும்பு காடு ஒழுக்கத்துக்கு அப்படியே ஒரு சதுரமான பூமி தாங்க. இந்த 5 ஏக்கராவுமே தடத்தை பற்றி நம்மளுக்கு பார்த்து அருமையான பூமிங்க. விவசாயத்துக்கு தகுந்த பூமி. காட்டை சுற்றி வர தென்னம்பழம் வச்சுருக்குதுங்க. தென்னம்பழம் வச்சுருக்குதுங்க. இது இவங்க காட்டுக்கு தனியாக பிரித்து சென்ற ஒரு தடம் போட்டிருக்கிறாருங்க. இந்த பக்கத்தை பார்த்தீங்கன்னா இந்த பூண்டு வரைக்கும் பாருங்களேன். இந்த பூண்டு வரைக்குங்க 2 வயலுங்க. இந்த பார்க்குற வயலு அதுக்கு மேல் வயலுங்க. காடு நல்ல சமமான பூமிங்க. மண் நல்ல மண்ணுங்க. மண் குறை சொல்ல அளவுக்கு மண். தென்னை மரமும் சுற்றி வர வச்சுருக்குதுங்க. அருமையான பூமிங்க. 5 ஏக்கரை நம்மளுக்கு குறைந்த விலையில் நம்மளுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. அந்தியூர்லேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் வந்துட்டோம்னா போதுங்க. பூமி பாருங்க, நல்ல பூமிங்க. விவசாயம் அருமையாக செய்யலாங்க. மேடு வரியான பூமி. மண் நல்ல மண்ணுங்க. மண்ணை குறை சொல்ல முடியாத அளவுக்கு மண்ணுங்க. இல்லை சும்மா மண்ணாவே அள்ளிக்கலாங்க அள்ளுறதுனாலும். பூமி அருமையான பூமின்னு பாருங்களேன். தென்னை மரமும் பெரிய மரமும் இருக்குது, கன்று இருக்குதுங்க. பெரிய தென்னை மரம் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 50 ஒரு 30 தென்னை மரம் வருங்க. பெரிய தென்னை மரம் ஒரு கொட்டாய் ஒன்று போட்டிருக்குதுங்க. ஒரு அட்டை வீடு. இது சப்போட்டா மரங்க. ஒரு வீடு ஒன்று இருக்குதுங்க. ஒரு அட்டை போட்ட வீடு. ஒரு செட்டு ஒன்று இருக்குதுங்க. அது மோட்டர் ரூம்பு. அது இல்லாத ஒரு இந்த பக்கத்து ஒரு செட்டு போட்டிருக்குதுங்க. மாட்டு கொட்டாய் மாதிரி. தென்னை மரங்க. தென்னை மரம் 30 தென்னை மரம் பெரிய மரம் இருக்குதுங்க. 30 தென்னை மரத்துக்கு அதிகமாகவே வருங்க. தண்ணி நல்லா மேலேயே கிடக்குதுங்க. ஆனால் கிணத்தை தான் கொஞ்சம் விவசாயம் எல்லாம் சுத்தம் பண்ணாத விட்டுட்டாங்க. சைஸுகள் தான் கட்டியிருக்குதுங்க. கிணறுலாம் கிணத்துல மேலேயே தண்ணி கிடக்குதுங்க. 5 HP சர்வீஸு போர் அது இல்லாத இருக்குதுங்க. எல்லாம் கரும்பு போட்டு வெட்டியிருக்கிறாங்க. பூமி நல்ல பூமி தாங்க. பூமி நம்மளுக்கு எந்த மூலையும் நம்மளுக்கு கட்டாகாத ஒரு சதுரமான பூமினா அமைஞ்சிருக்குதுங்க. கரும்பு போட்டு வெட்டியிருக்குன்னு பாருங்களேன். நாம் ஃபஸ்ட்டு பார்த்தோம்லாங்க, அந்த கரும்பு காட்டு ஒழுக்கத்துக்கு இந்த கரும்பு காட்டு வரைக்கும் அப்படியே அந்த பக்கத்து பின்னாடி சைடும் பார்த்தீங்கன்னா, மேற்கு சைடு பார்த்தீங்கன்னா ஒரே நேராக தான் வரும். வட பக்கத்து சைடும் பார்த்தீங்கன்னா ஒரே நேராக தான் வருங்க கரும்பு காட்டு ஒழுக்கத்துக்குங்க. இந்த சும்மா கரும்பு வெட்டுன்னு காடுங்க. காடு பாருங்கள்.
அந்த பக்கத்து தோட்டம் பாருங்கள், கரும்பு எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். விவசாயத்துக்கு அருமையான ஒன்று இதுங்க. அந்த கரும்பு காட்டு ஒழுக்கத்துக்குங்க அப்படியே ஒரே நேராக தான் வருங்க இந்த கரும்பு பயிர். அந்த பக்கத்தை வந்து காலி காடு இல்லைங்க, 2 வயல் நட்டு தாங்க. பூமி நல்ல பூமிங்க, விவசாயத்துக்கு தகுந்த பூமின்னு பாருங்களேன். ஒரே சமமான காடுங்க. எல்லாம் தென்னை மரம் மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு 100 தென்னை மரம் மட்டும் வருங்க. நம்மளுக்கு குறைந்த விலையில் இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க. ஏக்கரா பார்த்திங்கன்னா 55 லட்சம் ரூபா தான் பார்ட்டி சொல்கிறேன் அப்படிங்க. ஏதோ உடனடி கரையம்னா கொஞ்சம் குறைச்சி பேசலாங்க. இந்த பூமி பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுவை தோட்டம் நட்டாவை சொல்லுங்கள், எங்கள் ஃபோன் நம்பர் கொடுங்க, வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம். இது கிழக்கு கடைசிங்க. இந்த பனங்கருக்காடாங்க, பனங்கருக்கு நேருக்கு அப்படியே தான் வருங்க. ஆனால் வந்து நம்மளுக்கு எதுவும் கட்டாகாதுன்னு பாருங்களேன், நல்ல பூமிங்க. ஃபஸ்ட்டு பார்த்தோம்லாங்க அந்த கரும்பு காட்டு ஒழுக்கத்துக்குங்க, அதிலிருந்து பாருங்கள் அப்படியே பின்னாடி சைடு ஒரே நேராக தாங்க வருது.